உன்னுடைய ரிஸ்க்கு நான் ஃபிக்ஸில் பண்ணி வச்சுருந்தேன். நீ நெனச்சிக்கிற போட்டு நீ வந்து இத தாண்டி நான் வந்து வருத்தி நான் வந்து சம்பாரிக்க போறேன். நான் வெளிநாட்டுக்கு போறேன். வெளிநாட்டுக்கு போனா தான் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தருவான். அப்ப இது என்ன? இது என்ன மைண்ட் செட்டு? புரியுதா இல்லையா? இன்னைக்கு வந்து இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போனா தான் அல்லாஹ் ரிஸ்க் தருவான். இங்க அல்லாஹ் என்னுடைய ரிஸ்க் வைக்கல. அல்லாஹ் மேல பழி போடுறீங்களா? அல்லாஹ் மேல தொஹமத் தானே இது. அல்லாஹ் மேல பழி தானே. எனக்கான ரிஸ்க் அல்லாஹ் இங்க தரல. அதனால நான் போய் வெளிநாட்டுல போறேன். அதனால நான் போய் வெளிய போய் இது பண்றேன். ரசூலுல்லாஹ் எங்கேயாவது ஊக்கப்படுத்துனாங்களா? போய் ஊர் ஊரா சுத்தி போய் நீங்க வெளியூர்ல அங்க போங்க. உட்கார்ந்த இடத்துல அதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க அல்லாஹ்வை சரியான விதத்துல நம்புனீங்க அப்படின்னா, பறவைகளுக்கு உணவளிப்பது போல் அல்லாஹ் உங்களுக்கு சரியா உணவளிப்பான். அதுக்குன்னு உழைக்காம இருக்க சொல்லல. பறவையும் போய் உழைச்சிட்டு தான் சம்பாரிச்சுட்டு தான் வருது. அதுவும் வந்து கூட்டில் உட்காந்துக்கிட்டு உணவு அளிக்குதுன்ட்டு பறவை எப்படி உணவு தேடுதுன்னு அதையும் பாருங்கள். அதை விட்டுட்டு இப்போ பறவை உணவுன்னொன்னே பறவை உட்காந்த இடத்துல சோறு சோறு பறவையெல்லாம் உட்காந்த இடத்துல சோறு சாப்பிட்லாம். அப்போ எதுக்கு ரெக்கை இருக்குது அதுக்கு? அது போயிட்டு அங்கங்கே தேடிட்டு சம்பாரிச்சுட்டு தான் அதுவும் வருது. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற படி அளக்கிறவன் ஒருத்தங்க இருக்கிறாங்கிற ஸ்ட்ராங் நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மாற்றி செய்ய மாட்டோம். இதை பற்றி ஹதீஸில் ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது.